ஒரு பேரை கேட்டாலே அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்த அரசியல்வாதிகள்லாம் பயந்துக்குவாங்க. அன்னைக்கு இருந்த ரவுடிங்க பயந்துக்குவாங்க. சாராயம் காய்ச்சறவங்க பயந்துக்குவாங்க. கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க, கந்து வெட்டி விடுறவங்கலாம் ஒரு பேரை கேட்டாலே அலறுவாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வாழ்ந்தவர் தான் கராத்தே செல்வன் நாடார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 35 வயசுக்குள்ளாடி தான் வாழ்ந்திருக்கிறாரு. ஆனாலும் அவரோட பேரு பெருமைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு அவர் பேர சொல்லுவாங்க மக்கள். அந்த ஊர் பகுதி மக்கள். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைலாம் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர பத்தி தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1965 மார்ச் மாசம் 15ஆம் தேதி தான் அவரு பொறக்குறாரு. அவரு பொறந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கக்கூடிய மண்டைக்காடு அந்த ஊர்ல தான் அவரு பொறக்குறாரு. பொறக்கும்பொழுது ஒரு எளிமையான குடும்பத்துல தான் பொறக்குறாரு. பொறந்து வளர்றாரு. கொஞ்ச நாள் பொழுது போகுது. அவர் வளரும்போதே என்னவா இருக்கிறாரு? கபடி பிளேயரா இருக்கிறாரு. கபடி பிளேயரா இருக்கிறாரு. அடிமுறை பயிற்சிலாம் கத்துக்கிறாரு. நம்ம வந்து சினிமால பார்க்குறோம் அடிமுறை பயிற்சி. அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான முறையில கத்துருக்கிறாரு. கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு. இப்படி தற்காப்பு கலையில ஒரு மிக சிறந்த, தலை சிறந்த ஒரு பயிற்சியாளராவே தன்னை மாத்திக்கிட்டாரு. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து என்ன பண்றாரு? சுமை தூக்கும் தொழிலாளியா போயி வேலைக்கு சேர்றாரு. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல, இன்னைக்கு நம்ப பார்க்குறோம் இல்லைங்களா? தமிழ் சினிமால பழைய காலகட்டங்கள்ல கட்ட பஞ்சாயத்து, கந்து வட்டி, மாமூல் வாங்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம சினிமால காட்டுறாங்க இல்லையா? அது நிஜமாலுமே ஒரு காலகட்டத்துல நடந்துச்சு. அப்படி நடந்துட்டு இருந்த காலகட்டம் இவரு வேலை செஞ்ச மார்க்கெட்லயும் நடந்துச்சு. இவரு உள்ளாடி போய் என்ட்ரி அவரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தத விட, அதுக்கப்புறமேட்டு ரொம்ப சிவியரா மக்கள தொந்தரவு பண்ணி காசு கேட்டு கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு லோக்கல் ரவுடிங்க. இவரு மூட்ட தூக்கிட்டு இருக்கும்போது, போய் மக்கள்ட்ட ஒரு வயசான பாட்டிட்ட போய் கேட்டு துன்புறுத்திருக்கிறாங்க மாமூல் கேட்டு. இவரு பார்த்தோனே, "ஏப்பா இப்படி பண்றீங்க? தப்பு. இந்த மாரி பண்ணாதீங்க. உங்கள யாரு இந்த மாரி செய்ய சொன்னது? வயசானவங்கட்ட போய் ஏன் ராவடி பண்றீங்க? பணம் கேட்டு உங்கள யார் இது பண்ண சொன்னா? உங்களுக்கெல்லாம் என்ன கேடு? நல்லா தானே இருக்கிறீங்க." அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ, அந்த டைம்ல இருக்கக்கூடிய அந்த ஆளுங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த 30 பேர் வந்து இவர ரவுண்ட் அப் பண்ணியிருக்கிறாங்க. ரவுண்ட் அப் பண்ணிட்டு இவர அடிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. பாவம் அவங்களுக்கு தெரியாது. இவரு ஒரு தற்காப்பு கலையில ஒரு மிகச்சிறந்த ஒரு நபர்ன்ட்டு. அடிமுறை, கபடி பிளேயரு, கராத்தே பிளாக் பெல்ட்டு இது போதுமே. கிட்டத்தட்ட அந்த 30 பேருமே இவரு என்ன பண்றாரு, அடிச்சு அலற விடுறாரு. அடிச்சு தும்சம் பண்றாரு. இவர அடிச்சு முடிச்சோனே என்ன ஆகுது, ஒரே நாள்ல டோட்டலா ஒரு ஃபேமஸ் ஆகுறாரு. அந்த மார்க்கெட் மட்டும் இல்ல. மிகப்பெரிய ரவுடிகள் மத்தியில இவர பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. யாருப்பா அது? கராத்தா செல்வின்னா யாருப்பா அது? செல்வின் அப்படிங்கிறது அவர் பேரு. கராத்தே அப்படிங்கிறது அவர் கூட சேர்த்துக்கிட்டாங்க. கராத்தே செல்வின் அப்படிங்கிற பேரு. கராத்தே செல்வின் யாருப்பா அது? அவரு யாரு அது? யாரு அந்த பையன்? எப்படி இவ்வளோ பேர ஒரு ஆளால அடிக்க முடியும்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதர்றாங்க. அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவருக்கு ஆதரவு குரல் குடுக்குறாங்க. இவர வந்து என்ன பண்றாங்க? இவர அவங்களுடைய தலைவர் மாரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, அதுக்கப்புறமேட்டு அந்த மார்க்கெட்டுக்குள்ளாடி யாரு யாருகிட்ட காசு கேட்டு தொந்தரவு பண்ணி மிரட்டினாலும், உடனடியா அந்த ஒரு புகார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு இவர்கிட்ட தான் வருது. அப்படியே காலங்கள் போக, 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 போக காவல்துறையுடைய மதிப்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில அதுக்கு ஈக்குவலா அதையும் தாண்டியே கராத்தே செல்வின் அவர்கள் மேல வைக்கப்படுகிறது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா, "நம்ம வா செல்வின் அண்ணங்கிட்ட போலாம். அவரு பார்த்துக்குவாரு. அவரு சொன்னா கரெக்ட்டா இருக்கும். அவரு பேசுனா எல்லாம் கம்முனு இருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி மாறுது. இவரோட வளர்ச்சிய பொறுக்காதவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இவர் மேல கொலை முயற்சி நடத்துறாங்க. வேலைக்கு ஆகுமா? வேலைக்கே ஆகாது. இவருகிட்டலாம் எதுவுமே பண்ண முடியாது. இவரு சண்டை போட்டு எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிடுறாரு. அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு ஆப்போசிட் பார்ட்டில என்ன பண்றாங்க, இவரு மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு, கட்ட பஞ்சாயத்து பண்றவன், சாராயம் காய்ச்சறவன், கந்து வட்டி விடுறவன், அடிதடி பண்றவன் எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்றாரு. கண்ட்ரோல் பண்ணி இவரு ஒரு பெரிய ஒரு லீடரா மாறுறாரு. லீடரானா மக்களுக்கு வந்து ராபின் ஹுட் மாரி. மக்களுக்கு ஏதோ பிரச்சனைனா இவரு முன்னாடி வந்து குரல் கொடுக்குறாரு. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி குறிப்பிட்ட மாதங்களிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறத அடையிறாரு. அவர் அசுர வளர்ச்சி அடையும் பொழுது, அவருடைய எதிரிகளுக்கு, இவர்கிட்ட அடி வாங்கிட்டு போனவங்களுக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. இவர யாரோ கொலை பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு நாங்க பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இப்படின்னு சொல்லி விலை பேசி ரூ. 25,00,00,000 அவருக்கு தலைக்கு விலை பேசப்பட்டதுன்னு சொல்லி நெறைய காணொளிகள நான் பார்த்தேன். ஸோ அந்த மாரி வந்து ரூ. 25,00,00,000 அவர் தலைக்கு விலை பேசியிருக்கிறாங்க. விலை பேசினப்பயும் கூட, அவர கொலை பண்றதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இன்னைக்கே வந்து ரூ. 1,00,00,000 பெருசு. இன்னைக்கே ரூ. 1,00,00,000 பெருசு 2025லயே. அவரு இறக்கும் பொழுது 97ல கொலை பண்ணியிருக்கிறாங்க. 1997ல. அன்னைக்கு ரூ. 25,00,00,000 எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ பணம் குடுத்தும் யாரும் கொலை பண்ண வரல, ஆரம்ப காலகட்டங்கள்ல. அப்படி இருக்கும் பொழுது, அவரு வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு இல்லைங்களா? மூட்டை தூக்குற இடத்துல. அவரு பேர் நான் சொல்ல விரும்பல. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அக்கா பையன இவரு ஒரு சூழ்நிலையின் காரணமா கொன்னுடுறாரு. ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு சண்டையில. அப்படி இருக்கும் பொழுது, அவங்க கூட ஒரு பகை அப்படிங்கிறது வருது. அவங்களோட பகை தான் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசில வந்து இவரு கூட இருக்கிற துரோகிங்களாலேயே வந்து அவங்க காய் நூத்தி கொலை பண்றாங்க. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல இவரோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா?
எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயிடுச்சுன்னா, ஆளுங்கட்சியா இருந்தக்கூடிய அன்னைக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள பார்த்தோன்னே என்ன பண்றாங்க? யார்றா அவன்? எப்புட்றா இந்த பையன் இவ்வளோ பெரிய ஆளா வரான்? அப்படின்னு சொல்லிட்டு அவர பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்ட வாட்டி அவருடைய எதிரிகளுடைய ஒரு சூழ்ச்சியின் காரணமா இவரு என்ன பண்றாரு? ஒரு புகார்ல வந்து ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போன வாட்டி ஒரு 4 வருஷம் அவரால வெளியிலயே வர முடியல. அரசியல் அழுத்தத்தின் காரணமாக இவரால வெளியிலயே வர முடியல. வெளியில வராம இருக்கவும் அவருடைய எதிரிகளுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டமாயி போயிருச்சு. இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ, எந்த கேட்ஜெட்டோ எதுவுமே நம்மளுக்கு கிடையாது அந்த காலகட்டங்கள்ல. ஸோ இவரோட எதிரிகள்லாம் என்ன பண்றாங்க? எந்த தகவலுமே அவளுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகல. நம்ம என்ன என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கிறாங்க. அரசியல் அழுத்தத்தின் காரணமாக இவரால வெளியில வர முடியல ஒரு 4 வருஷம். 4 வருஷம் கழிச்சு வெளியில வராரு. 1996ல தனக்குன்னு சொந்தமா கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்ச வாட்டி என்ன காரணத்துக்கோசரம் கட்சி ஆரம்பிக்கிறாரு? நான் வெளியில வர முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அரசியல் அழுத்தம் தானே காரணம். ஸோ நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு, அவர் ஒரு சொந்தமா கட்சி ஆரம்பிக்கிறாரு 1996ல. அவர் கட்சி ஆரம்பிச்ச வாட்டி அதிகப்படியான பொதுக்கூட்டம் போடுறாரு. பொதுக்கூட்டம் போடும் பொழுது, பொதுவாவே நம்ம ஊர்ல யாராச்சும் ஒருத்தர் வளர்ந்து வராங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய அரசியல் கட்சிங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க மேல ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சாயத்த பூசி விட்டுருவாங்க. இவன் இந்த ஜாதிக்காரன், மத்த ஜாதிக்காரங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்க ஜாதிக்காரங்கள சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மள பிரிச்சு வச்சுருவாங்க. அரசியல்வாதிங்க. மோசமான அரசியல்வாதிங்க. ரொம்ப, ரொம்ப மோசமான அரசியல்வாதிங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ, அப்படி அதே மாரி நான் அந்த கலர் சாயம் அப்படிங்கிறது அவர் மேலயும் பூசுனாங்க. ஆனா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நாடார் சமூகத்த சேர்ந்தவரு. அவரு கட்சி ஆரம்பிச்சு பொதுக்கூட்டம் போடும்போது, அவர் சமுதாயத்த மட்டும் சேர்ந்தவங்க இல்ல. அனைத்து சமுதாயத்த சேர்ந்தவங்களுமே என்ன பண்றாங்க? அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல கூட்டம் பெருசாவுது. அவர்களுடைய அவருடைய நலம் விரும்பிகள் எல்லாம் அவரு தொண்டர்களா மாறுறாங்க. ஸோ, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம். என்னடா இது நம்ம 2 பேர் தான் இருந்தோம். புதுசா ஒருத்தர் முளைச்சு வந்துட்டாரு. நம்ம எப்படி இவர விட்டு நம்ம தாண்டி வெளியில பெரிய ஆளா வரதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துக்கிறாங்க. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது மாறுது. அவரு கூட நம்ப அவங்க அக்கா பையன கொலை பண்ணாரு இல்லையா? மூட்டை தூக்கும் ஆரம்ப காலகட்டங்கள்ல, அவங்க கட்டத்துறை தேவர் என்ன பண்றாரு, கூலிக்கு ஆள் வச்சு ஒரு ஒரு இடத்துக்கு இவரு போயிட்டு வரும்பொழுது, இவர கொலை பண்ண பிளான் பண்றாங்க. இவரு இங்க தான் போயிட்டு வராரு அப்படிங்கிறது, இவர் கூட இருந்த ஒரு துரோகி மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, இவர எப்படி போய் நம்ம அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இவர்ட்ட போய் சண்டையும் போட முடியாது. கொன்னுப்புடுவாரு. சும்மா இருக்கும் பொழுதே நம்ம அவர நெருங்க முடியாது. இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. இவர இன்னும் போற போக்குல பார்த்தா, இவர் வந்து எம்.எல்.ஏக்கள் அதிகமா வாங்கி, இவரு முதலமைச்சரே ஆனாலும் ஆயிருவாரு. இவர வந்து நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் அரசியல் கட்சிங்க, இன்னொரு பக்கம் இவருடைய எதிரிங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து 25,00,00,000 தரேன்னு சொல்லி யாரும் வரல. இவர நம்ம எப்படி போய் கொலை பண்றதுன்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டு ஓடுறாங்க. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல தான், இவரு கூட இருந்த இசக்கின்னு சொல்லக்கூடியவரு ஒரு துரோக செயல் செய்றாரு. இவரு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்பொழுது, இவரு இங்க போறாரு, இங்க வராருன்னு சொல்லி ரகசிய உளவாளியா கூடவே இருந்து துரோகியா இருந்து அந்த தகவல்லாம் போட்டு குடுக்குறாரு. அதன் காரணமா இவரோட எதிரிகள் என்ன பண்றாங்க, இவரு வரும்பொழுது அந்த பாலத்துக்கு பாம் வச்சு, வண்டிய தடுமாற வச்சு, அவரு வண்டி மேல அலுமினிய குண்டு தூக்கி போட்டு, வண்டிய வெடிக்க செஞ்சு, அதுக்கப்புறமேட்டு அவரு வந்து உள்ளாடி வந்து பார்த்துருக்காங்க. அவரு உயிரோட இருக்கிறாரான்ட்டு. அவரு வந்து உயிர் இருந்துச்சு. உயிர் இருந்த காலகட்டங்கள்ல, எங்க இவரு கொஞ்சூண்டு பாயிண்ட் தப்பிச்சு வந்தாலும் நம்மளெல்லாம் விடமாட்டாருன்னு சொல்லிட்டு, கடப்பாரையால அவர் மார்புல குத்தி அவர கொலை பண்றாங்க. கொலை பண்ணி அவருங்க என்ன பண்றாங்க, திரும்பி போறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து விசுவாசமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையானவங்க. இவருடைய பக்கபலமா இருந்தவங்கலாம் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராக்கெட் ராஜான்னு சொன்னோம்னா அனைவருக்குமே தெரியும். அவரு அந்த அண்ணா, கோழியருள் நாடார் அண்ணா, இவங்கலாம் என்ன பண்றாங்க, இவங்கலாம் பதிலுக்கு போயிட்டு அந்த கட்டத்துறை தேவர் இவருக்கு கொலை பண்றதுக்கு இது பண்ணாங்க இல்லையா மெயின் காரணமா, அவர வந்து கொன்னு பழி தீர்க்கிறாங்க. இந்த மாரி வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராக்கெட் ராஜா அண்ணா, கோழியருள் நாடார் அண்ணா, இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, கராத்தே செல்வின் ஐயாவுக்கு அடுத்த லெவல்ல அவர் கூட இருந்தா நம்பிக்கையானவங்க இவங்கலாம். இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளியா ஆரம்பிச்சவரு, இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா, செலிபிரிட்டியா மக்கள் மனசுல வாழ்றாரு. ஒரு ராபின் ஹுட்டா. அவரு இருந்த வரைக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கம்முனு தான் இருந்தாங்க. அவரு என்ன சொல்லுவாரு, "திருந்து அல்லது திருத்தப்படுவாய்" அப்படின்னு சொல்லுவாராம். "நீயா திருந்திட்டீன்னா நல்லது. இல்லைன்னா நானா வந்தேன்னா அடிச்சு தான் உன்னை திருத்துவேன்னு" சொல்லி அவரு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு ஒரு பெரும் புகழோட வாழ்ந்திருக்கிறாரு கராத்தே செல்வன் ஐயா. இன்னைக்கு வந்து அவர வந்து நாடார் சமூகத்த சேர்ந்தவங்கலாம் வந்து யாருமே ஒதுக்க முடியாது. அவருடைய குரு பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. அனைத்து சமூகத்து மக்களும் வந்து கலந்துக்கிறாங்க.
உண்மையாலுமே அவர் இன்னைக்கு இருந்திருந்தாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருந்திருப்பாரு. மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறத அவர் அடைஞ்சு வந்தாரு. அவர் அடைஞ்சு வந்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல மத்த கட்சிக்காரங்களே திடீர்னு அவர பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற அதே கட்சி தான் அன்னைக்கு இருந்தாங்க. அவைங்கலாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இவரால இவ்வளோ சீக்கிரம் வளர முடிஞ்சுச்சுன்ட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது அன்னைக்கு கிடையவே கிடையாது. அப்படி இருந்த சூழ்நிலையிலே ஒருத்தர் மிகப்பெரிய ஆளா வளர்ந்து வந்திருக்கிறாரு. சாதாரண விஷயம் இல்ல. சாதாரண விஷயம் இல்ல. ஆனா, அவர் கூட இருந்த ஆளு செஞ்ச துரோகத்தினால தான் அவர் இறந்து போயிட்டாரு. கராத்தே செல்வின் அப்படிங்கிறவரு உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய சகாப்தம் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரவுடிங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கூட 4 நபர்கள வச்சுட்டு போயிட்டு, இவங்க சண்டை போட மாட்டாங்க. கூட இருக்கிற ஆளுங்கள விட்டு நீ போய் சண்டை போடு. இங்க இருந்துட்டு ஆளுங்கள ஏவி விட்டு இது பண்ணுவாங்க. தனியா போய் சண்டை போட்டு 20, 30 பேர அடிச்சு நவுத்துற அளவுக்கு தில்லு, அடிச்சு நவுத்துற அளவுக்கு தைரியம், அடிச்சு நவுத்துன வரலாறு அப்படிங்கிறது கராத்தே செல்வின் நாடார் ஐயா அவருக்கு மட்டும் தான் பொருந்தும். உண்மையாலுமே அவர தவிர அந்த ஒரு பேரும் புகழ் அப்படிங்கிறது வேற யாருக்குமே வராது. கராத்தே செல்வின் ஐயா வந்து ஒரு சகாப்தம். இப்ப நான் ஏன் சபரி இந்த மாரி வந்து பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, சபரி எப்பவுமே வந்து வீடியோ போட்டுட்ருப்போம். இப்ப எப்படி இந்த மாரி ஒரு விஷயம் போடுறோம்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நேத்து காணொளியில பேசியிருந்தோம். இந்த மாரி வந்து நீங்க வந்து வீடியோ வந்து சபரி வீடியோ இந்த வீடியோ இருக்குன்னு சொல்லி நீங்க தொழவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, நான் அது சம்மந்தமான கருத்து அப்படிங்கிறது பதிவிட்டுருவேன்னு சொல்லி நான் நேத்து காணொளியில நான் சொல்லியிருந்தேன். அந்த மாரி நம்ம எல்லா கருத்துக்களுமே இருக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே போடுவோம். அரசியல், சினிமா, என்டர்டெயின்மெண்ட்டு, எவர்கிரீனு, ட்ரெண்டிங்கு அனைத்து கன்டென்ட்டுமே நம்ம போடுவோம். அப்படி இருக்கும் பொழுது, நீங்க எத தொழவணும்னு நீங்க நினைச்சு நீங்க தொழவுறீங்களோ, அப்போ உங்களுக்கு முன்னாடி நான் வந்து நிப்பேன்.